இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கீரை குழம்பு தான் பண்ணியிருந்தாங்க. இதில் 4லேருந்து 5 வகையான கீரைகள் இருக்குது. கீரையை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு க்ளீனாக 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். இந்த குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், கடுகு, காஞ்ச மிளகாய், 5 பல் தட்டி போட்ட பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. கூடவே பெருங்காயம் சேர்த்து தாளிப்பை முடிச்சாச்சு. இப்போது குக்கர் திறந்து நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீரையை எடுத்து கடிஞ்சுக்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கீரை கடையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா குழம்பும் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புளி கரைச்சலும் சேர்த்துக்கணும். மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி. கீரை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்கான ஒரு டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பாய்.